இந்த பொருளாதாரம் அந்த சுதந்திரத்துக்கு முன்பு கூட அந்த வீடு மனை மற்றபடி உங்களுக்கு எவ்வளவு கால்நடைகள் இருந்தது தான் ஒரு செல்வமாக தான் அது ரொம்ப காலமா. கிட்டத்தட்ட நீங்க சொல்லுது அந்த 2000 வருஷமாவே ஒரு இந்த கால்நடைகள் வந்து ஒரு முக்கியமான செல்வமா வந்து கருதப்படுது. அரசு ஊழியராக இருந்தா கூட உங்களுக்கு எவ்வளவு மாடு இருக்கு நிலம் இருக்குன்னு பார்த்து தான் பொண்ணு கொடுத்தாங்க ஒரு காலம். ஆமா, அப்ப மாட்டு பண்ண வைக்கிற ஆட்டு பண்ண அப்படிதான் இருந்தது காலம். ஆமா, யார் யாரெல்லாம் மாடை பழக்கினார்கள், யார் யாரெல்லாம் ஆட்டை பழக்கி தன்வசப்படுத்தி வச்சு அவங்க தான் பணக்காரர். அப்போ அந்த மாதிரி ஆடுகளை மாடுகளை பொருளாதார கணக்கீடாக எடுத்து சுகாதாரம் வாழ்வாதாரத்துக்கு பிறகு அடுத்து என்ன வேணும், பொருளாதாரம் வேணும். அந்த பொருளாதாரத்தை வலியுறுத்துகின்ற விழாவாக அதான் திரும்ப சொல்றேன், தேரில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற வேறு 2000 வருஷத்துக்கு முன்பே திருக்குறள் எழுதி வச்ச மாதிரி இங்கே செல்வம் என்று மாடு என்று குறிப்பிடப்படுவது செல்வம். மாட்டை வச்சு செல்வத்தை கணக்கிடும் போது பிற்காலத்து நடைமுறையில் அது மாட்டுக்கான பண்டிகையாக மாறிவிட்டது. இது நடைமுறையில் ஏற்பட்ட மாற்றம். ஆனால் உண்மை என்னென்றால் தமிழை சிந்தனை எங்க போகுது பாருங்க, எவ்வளவு தூரம் போகுது பாருங்க. ஒரு பொருளாதாரத்திற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு விழாவை வைக்கிறான் என்று சொன்னால் பொருளாதாரம் முடிச்சு. இப்ப நீங்க வந்து சுகாதாரத்தை எடுத்துட்டீங்க, வாழ்வாதாரத்துக்கு சாப்பாடு சமைச்சாச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு. அடுத்து உங்களுக்கு என்ன வேணும், ஆரோக்கியம் வேணும். அப்ப ஆரோக்கியத்துக்கு ஒரு விழா. ஆரோக்கியத்துக்கு எப்படி விழா வைக்கிறது, வைக்க முடியும். கன்னி பொங்கல் காணும் பொங்கல் என்ற நிலையில விளையாட்டை ஏற்படுத்து. சுகாதாரம் ஆரோக்கியம் என்ன தர டிஃபரெண்ட் ஆகுது சார்? வீடை சுத்தமா வச்சுக்கிறது, நீங்க சுத்தமாக்கிறது சுகாதாரம். நீங்கள் நானும் ஓடி பிடிச்சு விளையாடி இயற்கையான உடம்பை வந்து நம்ம வந்து ஆரோக்கியப்படுத்துவது. என்கிட்ட வந்து நான் எம்எல்ஏவா இருக்கிறேன் அல்லது மந்திரியா இருக்கிறேன், ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறேன், ஆரோக்கியம் இல்லைன்னா செத்து போடுவானே அல்லது முடங்கி போயிடுவான், நோயாளியா போடுவான். இப்ப உங்கள்ட்ட விளையாட்டு இருக்கணும், உடற்பயிற்சி இருக்கணும், வீரம் இருக்கணும், தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். இதுதான் ஆரோக்கியம். சுகாதாரம் வேறு, ஆரோக்கியம் வேறு. சுகாதாரம் என்பது நோய் அண்டாமல் இருக்கிறத சுத்தமாகவும் அமைப்பாக வைத்துக் கொள்வதற்கு பேர் சுகாதாரம். ஆரோக்கியம் என்பது என் உடலுக்குள்ளே அந்த சுகாதாரத்தை, ஒரு நோய் சக்தி இல்லைன்னா ஓடணும் ஆடணும். அப்போ அந்த விளையாட்டை ஏற்படுத்துவது, அந்த விளையாட்டின் மூலமாக வீரம் சொரியும், வீரத்தின் மூலமாக காதல் சொரியும். இப்ப நான் வீட்டுல சோனியா உட்காந்துட்டு இருந்தேன்னாக்கா யாரும் என்ன லவ் பண்ண மாட்டாங்க. அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. இப்ப அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்போ வீதல் காக்க விளையாட்டு, வீரம், காதல், ஏறுதழுவுதல். இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நம்ம பாக்குறோம், இந்த பாலமேட்டில் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு வந்து இது ஆங்காவில் நடக்க போகுது, அதுக்கப்புறம் சிலாவையில் நடக்க போகுது. தமிழகம் எங்கும் ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுடைய பிரதான பெயர் ஏறுதழுவுதல். சாதாரண விஷயமா ஒரு காளையை தூக்கணும், அந்த காளை ஒரு ஆள் அடிச்சா எவ்வளவு தூரம் வீசி எறிய முடியும் அந்த காளைக்கு. அந்த காளையை அடக்குவது, அதன் மூலமாக தன்னுடைய ஆரோக்கியத்தை பெருக்குவது, வீரத்தை நிலைநிறுத்துவது, அதன் மூலமாக தலைவனும் நோக்கினால் தலைவனும் நோக்கினால் என்ற காதலை உட்படுத்துவது, இதை உருவாக்குவதற்கான. இப்போ நம்ம வந்து எல்லா தங்கத்தமிழ் நூல்களையும் பார்ப்போம், காதலை பற்றி தான் பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுடைய வாழ்வே காதலை நோக்கியது. ஆண் பெண் வாழ்வே காதலை ஈர்ப்பு, ஆண் பெண் மேல் ஈர்ப்பு, பெண் ஆண் மேல் ஈர்ப்பு. இது இயற்கையாக படைக்கப்பட்டது. அதை வலுப்படுத்துவதற்காக, முறைப்படுத்துவதற்காக, முறையான காதலை அங்கீகரிப்பதற்காக, நல்ல கணவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக தை மாசத்தில் நீராடி நாள் என்று நம்ம வந்து புறநானூற்களையும் எல்லாத்தையுமே பார்க்கிறோம். அப்போ இந்த வகையில் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்தி மனிதனை வாழ்வை நிலையாக ஆக்குவதற்காக 4 நாட்கள் அடிப்படை ஆதாரங்களாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுகாதாரம் சொன்னீங்க, வாழ்வாதாரம், பொருளாதாரம், இப்போ வந்து ஆரோக்கியம். அப்ப 4 நாள் விழா. அடுத்த சொல்லலையே பொருளாதாரத்துக்கு அடுத்த ஆரோக்கியம். பொருளாதாரம் மாட்டு பொங்கல். பொருளாதாரம் அதாவது வந்து முதல் போகி பொங்கல், தெளிவா சொல்லிடுறேன். போகி பொங்கல் சுகாதாரம், தைப்பொங்கல் முதல் நாள் வாழ்வாதாரம், தைப்பொங்கல் தை 2ஆம் நாள் மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் பொருளாதாரம். சரி பொருளாதாரம். இப்போ காணும் பொங்கல் வந்து ஆரோக்கியம். காணும் பொங்கல் வந்து ஆரோக்கியம். நண்பர்கள் எல்லாம் பாக்குறது, எல்லாம் ஊர் கூடி விளையாட்டு நடத்துறது, ஆத்தங்கரையில கூடுறது, சொந்தக்காரங்களாம் சேர்ந்து ஒன்னா ஒரு இடத்துல கூடுறது, கடற்கரையில கூடுறது, மாடு ஏறு தழுவுறது, போட்டிகள் வைப்பது, கவனி எறிதல், எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்குது. அப்ப இதெல்லாம் வச்சு ஆரோக்கியத்தை வலுப்படுத்தும் போது ஒரு சிறப்பான வாழ்க்கையை மனிதன் வாழ்வதற்கான ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு விழா. நீங்க ஹார்வெஸ்ட் திருவிழா ஜப்பானோட எடுத்துங்க, அது என்ன பண்ணும், விவசாயிகளுக்கு மட்டுமானது. மகர சங்கராந்தி எடுத்துங்க, வடபுலத்தில் நடக்குது. மாகே எடுத்துங்க, உத்தரகாணம் எடுத்துங்க, எல்லாமே சூரிய நிலை பாசத்துக்கு விவசாயத்துக்கு நடக்குது. ஒரு நாள் அல்லது 2 நாள் நடக்குது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விழா
4 நாட்கள் நடைபெறக்கூடிய விழா. எந்த வழிபாடும் இல்லாமல், வழிபாடு இருக்கிறதாக எந்த குறிப்பேடுகளும் சங்க தமிழிலே கிடையாது. சங்க தமிழுக்கு வந்து பிறகு வந்து 50 பொங்கல்ங்கிற வார்த்தையே வந்து இந்த சிவசிந்தானில் மட்டும்தான் இருக்கா சார்? மற்ற சங்க இலக்கியங்கள்ல வேற ஒண்ணும் இல்ல. சங்க இலக்கியங்கள் வேற எதுலயும் பொங்கல்ங்கிற வார்த்தை இல்ல. பொங்கல் அதாவது எல்லா விழாக்களுக்குமே 2 பேர். இப்போ ஏர்த்தழுதலுக்கு நீங்க வந்து இப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஜல்லிக்கட்டுன்னு வச்சிருக்கீங்க. அம்மா என்கிற சொல் இப்ப 200 ஆண்டுகளாக தான் நம்ம தமிழ்நாட்டில் புழங்குறோம். அம்மா என்ற சொல் தமிழில் இருந்தது, புழக்கத்தில் இருந்ததா? கிடையாது. யாய், ஞாய், சேய் என்றுதான், அன்னை என்றுதான் பெற்றோர்களை அம்மாவை அழைச்ச பழக்கம் இருந்தது. நடைமுறையில் அது மாறிடுச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து வணக்கம் சொல்ற சொல் கிடையாது. வணக்கம் தமிழ் சொல் தான், வணக்கம் சொல்ற பழக்கம் கிடையாது. அப்ப நமஸ்காரம் என்று சொல் அது பரவ ஆரம்பிக்கும் போது தமிழர்கள்லாம் ஒன்று கூடி இது ரொம்ப பரவுது, வட சொல் பரவுது, இதுக்கு இணையான சொல் வரணும்னு சொல்லி சேரன் செங்குட்டுவன் வரும்பொழுது அந்த மக்கள் வந்து எங்கோன் வாழ்க என்று தான் அழைத்தார்கள். வாழ்க எங்கோன், வாழ்க எங்கோன் வாழ்க என்று வாழ்க சொல்லி தான் வரவேற்றாங்க. வணக்கம் அண்ணா என்று சொல்லி வரவேற்கல. பிற்காலத்துல நடைமுறையில் வணக்கம் நமஸ்காரம் என்று சொல் வந்ததுனால ஏற்கனவே தமிழ்ல இருந்த சொல் அதற்கு இணையான சொல்லாக எடுத்து மக்கள் பயன்படுத்தி வடமொழி சொல்லை தடுக்க வேண்டும் என்பதற்காக தனித்தமிழ் அறிஞர்கள் நம்மகிட்ட புகத்தினார்கள். அது மாதிரி நாளடைவில் சில மாற்றங்கள் வரும். அம்மா எப்படி இப்ப நடைமுறையில் அம்மா தமிழ்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருந்தது, நடைமுறையில் இல்லை. நீங்க பழைய சங்க தமிழ்ல பாருங்க, யாய், ஞாய், சேய் எல்லாத்துலயுமே அப்படித்தான் இருக்கும். 200 வருஷத்துக்குள்ள தான் அம்மா என்று சொல். அது மாதிரி 2000 வருஷமா பொங்கல் இருக்குது. சிவக சிந்தாமணியில் குறிப்பிடப்படுவது 2200 வருஷம் 300 வருஷங்கிறாங்க சிவக சிந்தாமணி வருஷம். சில பேர் சிவக சிந்தாமணி ஆண்டு 2500 அப்படின்றாங்க.